வணக்கம் ஏபி டாக்ஸ் நேயர்களே. சன் டிவியில் சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தான் 3 முடிச்சு. அந்த சீரியலில் சூர்யா அவங்களுடைய தங்கச்சியாக நடிக்கிறவங்க தான் நம்ம சுரேகா அவர்கள். இவங்களுடைய உண்மையான பெயர் சாய் லாவண்யா. இவங்கள பற்றின தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம சூர்யா அப்புறம் சுரேகா இவங்களுடைய அம்மாவாக நடிக்கிற இவங்களுடைய பெயர் என்ன சீரியலில் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சாய் லாவண்யா அவர்கள் பார்த்திங்கன்னா 2014 ஆர்ஜேவாக இருந்திருக்காங்க. நிறைய வருஷங்கள் அவங்க ஆர்ஜேவாவும் விஜேவாவும் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. ஐபிசி தமிழ், பிளாக் ஷிப், சினி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் இவங்க ஆர்ஜேவாக இருந்திருக்காங்க, விஜேவாக இருந்திருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸை இன்டர்வியூவும் கூட எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பரதநாட்டிய டான்ஸரும் கூட. சூப்பராக டான்ஸும் ஆடுவாங்க. இவங்க நடித்த சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடியே நல்ல ஃபேமஸான சீரியல்ஸ் எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. பொன்னிராணி, தாயம்மா, சின்னஞ்சிறு கிளியே, லட்சுமி, இப்போ 3 முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீரியலுக்குமே நல்ல கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த 3 முடிச்ச சீரியலில் கூட பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நெகட்டிவ் ரோலில் வந்திருந்தாலுமே இப்போ அவங்க தன்னுடைய தப்பையெல்லாம் உணர்ந்து நந்தினி அவர்களை அண்ணின்னு கூப்பிட்டதும், சூர்யா அவர்களை அண்ணான்னு கூப்பிட்டதும் பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சுரேகாவை இந்த மாதிரி பார்க்க தான் மக்களும் ஆசைப்பட்டாங்க. ஸோ சுரேகா இப்போ திடீர்னு திருந்தினது எல்லாருக்குமே பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதனாலேயே இப்போ இந்த சீரியல் உங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவங்க சன் டிவிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கலைஞர் டிவியில் பொன்னிராணி அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. அதில் ஐஷு அப்படிங்கிற கதாபாத்திரம் கூட மக்கள் வந்து நல்லா பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சில டிவி ஷோவில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஷோலாம் தொகுத்து வழங்கியிருக்காங்க. ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற ஷோவாக இருக்கட்டும், சித்திரம் டிவியில் வருத்தப்படாத வாண்டுகள் சங்கம் அப்படிங்கிற ஷோ கூட இவங்க தொகுத்து வழங்கினது ரொம்பவே பரவலாக பேசப்பட்டுச்சு. முக்கியமாக இவங்க சீரியலில் வில்லியாக நடிச்சிட்டு இருந்தப்போ நிறையா ஹேட்டர்ஸ் இருந்துச்சு. நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக இப்படி சூர்யா நந்தினியை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்திங்கன்னா அவங்க ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க, எனக்கு இந்த 3 முடிச்ச சீரியலில் வர எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக சூர்யா அவர்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய கேரக்டரும் சரி, அவர் நடிக்கிற விதமும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் சீரியலில் தான் குடிகாரன் மாதிரி நடிக்கிறாரு. ஆனால் நிஜ லைஃப்பில் ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன், ரொம்ப ஜாலியான ஒரு டைப். எனக்கு நியாஸ் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அதாவது சூர்யா அவர்களுடைய உண்மையான பெயர் பார்த்திங்கன்னா நியாஸ். ஸோ அவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதாவும் நம்ம சாய் லாவண்யா அவர்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் நந்தினி, அப்புறம் சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வர ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே டைரக்டர் சார் சூப்பராக எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்க் இருக்கும். அது மாதிரி அவங்க நடிப்பாங்க. எனக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதில் நிறைய நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. வில்லியாகவும் நடித்து இப்போ பாசிட்டிவ் ரோலையும் நடிக்கிறது நிறைய பேர் கிடைக்காது. ஒன்று பாசிட்டிவாக மட்டுமே போயிட்டுருக்கும், இல்லை நெகட்டிவாக மட்டுமே போயிட்டுருக்கும். ஆனால் எனக்கு இந்த 2 வாய்ப்புமே கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இது பெரிய வாய்ப்பாக இருக்குது. இதன் மூலிமா அடுத்தடுத்து எனக்கு படங்கள் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. எனக்கு வந்து வெள்ளித்திரையில் நடிக்கணும்னு சொல்லி தான் ஆசை. எனக்கு இந்த சீரியலோட இன்ஸ்பிரேஷனே தேவயானி மேடம் அவர்களும், அப்புறம் ராதிகா மேடம் அவர்களும் தான். இவங்க 2 பேருமே சினிமாவிலேருந்து சீரியல் வந்து நடித்தப்போ இவங்க எங்கே முன்னேற போகிறாங்க, சினிமாவில் ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டாங்க, அதனால் சீரியலே டவுன் ஆயிடுவாங்கன்னு சொல்லி யோசித்தாங்க. ஆனால் 2 பேருமே அவங்களுடைய நடிப்பு திறமையினால் நிறைய மக்களை கட்டி இழுத்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம தேவயானி அவர்கள் நடித்த கோலங்கள் சீரியல் பார்த்திங்கன்னா நிறைய வருஷங்கள் ஓடிச்சு. எல்லா வருஷமுமே சிறந்த நடிகைக்கான அவார்டை தேவயானி அவர்கள் தான் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் ராதிகா மேடம் அவர்களும் கூட. அவங்க நடித்த சீரியல் எல்லாமே ரொம்ப சவாலான சீரியலாக இருக்கும். அவங்க நடித்த சித்தியாக இருக்கட்டும், வாணி ராணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல் எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்க. அவங்களே டூயல் ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ 2 வேடங்கள் நடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு இதில் வில்லியா, ஒரு இதில் ஹீரோயினா, ஒரு இதில் கிராமத்து கதாபாத்திரமாக, இன்னொரு இதில் நகரத்து கதாபாத்திரமாக நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்த நம்ம ராதிகா அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்கள மாதிரி எனக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான கதைக்களங்கள் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. காது கேட்காத மாதிரி, கண் தெரியாத மாதிரி, ஊனமாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி டூயல் ரோல் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப ஆசை இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நானும் உங்களை தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் லாவண்யா, அதாவது சுரேகா அவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கூட எங்களுடைய சேனல் சார்பாக இவங்க மென்மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்களும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுங்கள்.
சுரேகா அவர்கள் ரீசெண்டா சொல்லும்போது, எனக்கு இந்த சீரியல் நடிச்சதுக்கப்புறமா எக்கச்சக்க ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. என்னுடைய பேர் வச்சு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் பேஜ்லாம் சோசியல் மீடியா பக்கத்தில கிரியேட் பண்றாங்க. Instagram ஆகட்டும், Facebookஆ இருக்கட்டும், என்னுடைய பேர்ல ஃபேன்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணி, அதில நெறைய ஃபோட்டோஸ், நெறைய வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அத எடிட் பண்ணி மெனக்கெட்டு டைம் எடுத்து, அவங்க நெறைய விஷயங்கள் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தான் நானும் ஆசைப்பட்டேன். ரொம்ப வருஷங்களா டிவில ஆர்ஜேவா, விஜேவா கஷ்டப்பட்ட எனக்கு, இப்போ மக்கள் மத்தியில ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தொடர்ந்து உங்களுடைய அன்ப மறக்கவும் மாட்டேன். உங்களுடைய நான் நன்றியாட்டுவேன். நான் உங்கள என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுரேகா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில கேட்ட மாரி, நம்ம சூர்யா, அதுக்கப்புறம் சுரேகா இவங்களுடைய அம்மாவா நடிக்கிற அவங்களுடைய பெயர் என்ன? சீரியல் கதாபாத்திரத்தின் பெயர். தெரிஞ்சா மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நம்ம சீரியல் நடிகர், நடிகையுடைய பயோகிராஃபிய பார்த்துட்டு வரோம். அந்த வகையில அடுத்ததா உங்களுக்கு எந்த நடிகர், இல்ல எந்த நடிகையுடைய பயோகிராஃபி வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அவங்களுடைய பெயர கூட கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அடுத்ததா அவங்களுடைய பயோகிராஃபி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவோம். இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பத்தின அப்டேட்ஸ், முக்கியமா பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்முடைய சேனல்ல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ, அதனால சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ.